டேய் நான் வந்துடுவேன்டா. சும்மா நோய் நோயின்னு ஃபோனை போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அவனை நேரில் வந்தேன்னா அவ்வளோதான். புரியுதா? ஃபோனை வை. சும்மா ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் ஃபோன் இருந்தால் அப்படி தான். டேய் சீக்கிரம் ரெடி பண்ணுறா, சும்மா தடவிட்டே இருக்கான் பாரு. இங்கே மீன் குழம்பு, இங்கே கறி குழம்பு. டேய் எதுக்கு வந்தமோ அதை பற்றி பேசுகிறா. பேசுகிறேன். என்னது? இங்கே பணவாடை வருது. எவ்வளோ தேரும்? ஒரு 3 நாள் தேரும். சரி கிளம்பலாம். அண்ணே ஆள் நடமாட்டமே இல்லை. அண்ணே நம்ம வீடு பாட்டு வந்துட்டோம். அவங்களை வர சொல்லி இவ்வளோ நேரமாச்சு. அவங்க வருவாங்கிற நம்பிக்கையே போச்சுண்ணே. அவன் கண்டிப்பாக வருவான்டா. அவனுக்கு பணம் தேவைடா. இவர் தாங்க நம்ம தலைவர் கோ தண்டம், முன்னாள் கேங் லீடர். இவர் தான் நம்ம தலைவனோட வலதுகை. ஆனா நம்ம தலைவனே இவரு கீழே தாங்க. இவன் தாங்க நம்ம தலைவனோட இடதுகை, நம்பர் 1 சோம்பேறி. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த அரசியல்வாதி வீட்டுல ஏன் கொள்ளையடிக்க போறாங்க? அமுச்சு வச்சது யாரு? வாங்க பார்க்கலாம். சாரி ப்ரோ. என்ன சாரியா? ரோட்டில் எவ்வளோ இடம் இருக்குது வந்து இஷ்டம் சாரி கேட்டுட்ருக்க? சாரி ப்ரோ. என்ன சாரி? நீ வந்து ஒன் வே தெரியுமா? ஒன் வேவா? யோ நான் காரில் வந்தேன்னா பைக் வந்தேண்ணா, நடந்து போகிறேன் எந்த பக்கம் வந்தானே ஐயா, அதான் சாரி சொல்லிட்டல. யோ சாரி கேட்டா சரியா போயிச்சா? யோ இப்போ என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணுமா? பாத்தீங்களா, நடு ரோட்ல 2 பேரும் இப்படி அடிச்சு மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்க யாராவது வரமாட்டாங்களா? ஹலோ ஹலோ, யாரு எதிர்பார்க்குறீங்க? யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்க ஆளுதான் நம்ம ஹீரோ. Buenos días, arriba, ¿qué pasa? Culebra, Chio Beta, siempre. அப்பா அவர் ஃபோன் பண்ணாருப்பா. அப்படியா? என்னம்மா சொன்னாரு? அவர் ஒன்றும் சொல்லலப்பா. அவர் எப்படிம்மா சொல்லுவாரு? அவர் சொல்றதுக்கு முன்னாடி நாம தாம்மா முந்திக்கணும். பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ பாட்டு ஜாலியா வெளில கிளம்பிட்ட. அப்பா பாத்திரம்லாம் கழுவியாச்சு, வீடும் பெருக்கியாச்சு, வேற தான் வேலை இருக்காப்பா? பாத்தீங்களா, நம்ம ஹீரோக்கு வீடு, வீட்டு வேலை, சினிமா, இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதுங்க. நான் என்னடா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்பா சொல்லிட்டு உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. வெளியே போய் ட்ரை பண்ணணும். சும்மா நீ சம்பாதிக்கிற 50 காசை வச்சு வரவங்களுக்கு டீ காஃபி போட்டு தர முடியாது. வந்தவங்க கார் துப்பிட்டு போவான். பாருங்க,
அக்கா கல்யாணத்துக்கு பணம் எப்படி ரெடி பண்ணணும் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். சும்மா இருந்தால் மட்டும் போதும். சும்மா இரா, பிரச்சனைக்கு காரணமே நீதான்டா. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பணத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு நிக்கிற நீ என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவ, அதை நான் நம்பணும். ஆமாம், என்னத்தை நம்பி ஆகணும்? இப்போ யார் நம்புவீங்க? இதோ இப்போ கொண்டாந்து வச்சுது. இது காஃபியா டீயா? சொல்லுங்க பார்க்கலாம். டேய், குடிக்கிறவங்களுக்கு தெரியும் அது காஃபியா டீயான்னு. உனக்கெல்லாம் அது எதுக்கு தெரியணும்? போடும். உங்க 2 பேருக்கு தானே பிரச்சனை. தேவையில்லாம என்ன பத்தி எதுக்கு பேசுற? அக்கா, நான் உன்னை கலாய்ப்பேனா? நான் அப்பா மட்டும் தான் வச்சு செய்வேன். சரி வரட்டா? ம். அக்கா, இன்னொரு விஷயம், எதுவும் கவலைப்படாத. அப்பாவுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நான் எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் போகிறேன். பார்த்து சொல்லி வை. டேய் பாப்போம்டா, நீ ரெடி பண்றியா நான் ரெடி பண்றேனான்னு பாப்போம். நீ பேசிட்டே இரு, இதை வந்துடுறேன். பேசுகிற பேச்சை பார்த்தா பணம் ரெடி பண்ணுருவாரோ? அப்பா, அவன் தான் தேவையில்லாம பேசுறானா? நீங்களும் அவனுக்கு சரிக்கு சமமா பேசுறீங்க. விடுங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. சொல்லுங்க, என்ன வேணும்? எதுங்க என்ன அடிச்சீங்க? இவங்க தான் நம்ம கதாநாயகி. என்னடா ஹோம்லியா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? இவங்க பெங்களூர்ல பெரிய மாடல். இந்த ஆள் பாதி ஆடை பாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கேற்ற சரியான ஆள் இவங்க தாங்க. இவங்க சென்னைக்கு வந்து நம்ம ஹீரோ கூட பழகி அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சி போய் ஹோம்லியா மாறிட்டாங்க. நான் ஏதோ நல்ல ஃபிகர் நினைச்சேன். ஏண்டா, ஷால் கட்டியிருந்தா யாருன்னு கூட தெரியாதா? என் கண்ணை பார்த்து உன்னால கண்டுபிடிக்க முடியல? ஆமா, தெருக்கு 10 பொண்ணுங்க உன்ன மாதிரி சால் போட்டு தெரிஞ்சா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஒன்றாம் பாரு, உன் கண்ணை கட்டியிருந்தாலோ காதை கட்டியிருந்தாலோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். வேணா கேட்டு பாரு. ஒன்றும் இல்லை மச்சி. சரி, அதெல்லாம் விடுங்கடா. எங்கடா போறீங்க? இன்னைக்கு ஒரு சேனலில் ஷார்ட் ஃபிலிம் காமிக்க வர சொல்லியிருக்காங்க. அது விஷயமா தான் போகிறோம். சரி, உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது பஸ் அப்பிடிச்சு வண்டி கொடுங்க கொண்டு வராதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா நீ? பஸ் ஸ்டாண்ட்லையா? பஸ் ஸ்டாண்டில் வச்சு கொடுத்தா என்ன தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா பிரச்சனை உனக்கு இல்லை, எனக்கு தான். அம்மா தாயே, தயவுசெய்து வண்டி சாவி கூட. டைம் ஆச்சு, வாடா போலாம். டேய் டேய், சொல்லு மச்சான். கேமரா கால் பண்ணி கேளுடா. பேசிட்டேன் மச்சான், நைட் ஏதோ ஷூட் போயிருக்கான். 11 மணி போல வந்துருமா? நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடைசி நாள்ல ஏன்டா அப்படி? இதுல தெரிஞ்சவன் வேற சொல்லிட்டேன். டேய் மச்சான், அதெல்லாம் பண்ணிடலாம்டா, நிக்குளாரு. சரி மச்சி, நீ பாட்டுக்கு கையில் இருந்த காசுலாம் போட்டு பைலட் ஃபிலிம் முடிச்சுட்ட. அந்த ஆள் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுவானா? டேய், ஒருத்தனை பார்த்தவனே அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு கரெக்டா சொல்லுவேன். என்ன எத்தனை வருஷம் சினிமால இருக்கும், அவன் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணுவான் மச்சி. கிளிச்சா அது இல்லை மச்சி, இத்தனை நாள் ஷூட் போயிருக்கு. ஒரு 8 வந்து எத்தி பார்த்தானா? அவன் சாப்பிட்டியா இல்லையா ஒரு வார்த்தை கேட்டானா? உங்ககிட்டயா சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டானா? கேட்டுருக்க மாட்டான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் நம்பி அவன் படம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? அவன் சொல்றதும் சரிதான் மச்சி. இவனுமே ஆளுங்களா ஊரில் பணம் இருக்குன்னு இங்கே கிளம்பி வந்துடுறானுங்க. அவனுக்கு சினிமாவும் தெரியாது, ப்ரொடியூஸ் பண்ணவும் தெரியாது, ஒரு ஏழாவும் தெரியாது. இந்த ஆயா வடை சுட்ட கதையில் அதெல்லாம் கேட்டு கை திருந்த பசங்க இவனுங்க. அவெல்லாம் படம் பண்ணி நீ டைரக்ட் பண்ணி எனக்கு நம்பிக்கை இல்லை. டேய், இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஆஃபீஸ் போடுவேன். நீங்க 2 பேர் வந்து என்கிட்ட ஹாய் மச்சான். ஏய் டேய் வாங்கடா.
என்னடா இங்க இருக்கீங்க? சூட் போல. வாடா. வா மச்சி. சூட்டா? கேமரா டீலடா. சரி நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இல்லை மச்சான், ஒரு சேனலில் வந்து ஷார்ட் ஃபிலிம் படிக்காம வர சொல்லியிருக்காங்க. சரி. அது விஷயமா தான் போயிட்டுருக்கேன். ஹே சூப்பர்ரா. தேங்க்ஸ்டா. சேனல்ல ஷார்ட் ஃபிலிமை என்ன பட்ஜெட்டுக்கு பண்ணுங்கன்னு கேட்டா அதே பட்ஜெட்டை சொல்லாத, கொஞ்சம் தூக்கியே சொல்லு. ஓகேடா. புரியுதா? ஓகே ஓகே. சரி என்ன பட்ஜெட்டுக்கு பண்ண? 3 லட்சம் மச்சான். 3 லட்சமாண்டா? 3 லட்சம்? ஆமாண்ணா. ஏன்டா? டேய் உன்னை அங்கதானே தூக்கி சொல்ல சொன்னேன், இங்க சொல்றா? டேய் டேய் சத்தியமா 3 லட்சம் ஆச்சுடா. சரிடா ஓகே, 3 லட்சம் கொடுத்தா வாங்கிக்கங்க, ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும். சரி அடுத்த வாரம் ஆபீஸ் போறேன், வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கங்க. என்னடா சொல்ற? சரியா? ஏய் ஓகே மச்சான், ஓகே மச்சான். நான் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. வா மச்சான் போலாம். சரி பார்த்து போயிட்டு வாங்கடா. இங்க பாருங்கடா, என்னைக்கா ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ் போடுவேன். அன்னைக்கு நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து நிப்பீங்க பாருங்க, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. ஏய் ரவி, வாடா 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 வாடா. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. ஆமா அப்புறம் எப்படி இருக்க? ரொம்ப இழைச்சிட்டியாடா. உட்கார்ற. சொல்றா, என்ன சாப்பிட்ற? இல்ல எனக்கு எதுவும் வேணாம்டா. டேய் டிரைவர் சாப்பாடு வாங்கி போயிருக்கான், சொன்னா உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவான்ல. இப்போதான்டா சாப்பிட்டு வந்தேன். ஆமா இது வீடு மாதிரியே தெரியலையே. உன் ஒய்ஃபு குழந்தைங்களாம் எங்க? அவங்களாம் ஊருக்கு போயிருக்காங்கடா. இந்த பொலிட்டிக்கல் அது இதுன்னு போயிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் சினிமா ஆஃபீஸ் வச்சிருக்கேன். ஆனா இதுலயும் சம லாபம் வருதா? அப்படி என்னதான் பண்ற? அது இந்த டான்ஸ் கிளாஸ், ஆக்டிங் கிளாஸ், வெளியில போர்டு பார்த்துருப்பியே. இந்த ஷார்ட் ஃபிலிம் கூடவா? அதுவும் இதுல இருக்குல்ல. ச்சே, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லி தான் என் பையன் 3 லட்சத்தை நாசம் பண்ணிட்டு நிற்கிறான். அது மட்டும் இருந்திருந்தா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கவலையே பட்டிருக்க மாட்டேன். அந்த விஷயமா தான் உன்னை பார்த்து பேசலான்னு நான். ஏய் அதை விடுற, நான் விட்டதை சம்பாதிச்சிட போறேன். கல்யாணத்துக்கு எவ்வளோ காசு வேணும் உனக்கு? நல்லா பண்ணியிருக்கப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீ நல்லா நடிச்சிருந்தப்பா. தேங்க்யூ சார். இதுக்காக தாடி வளர்த்தியா? ஆமாம் சார். வெரி குட். ஏன் படத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் ஃபேமிலி ப்ராப்ளம் சார், அதான். ஓ ஓகே ஓகே. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? சார் 3 லட்சம் செலவாச்சு சார். இப்போ 2 லட்சம் தேவைப்படுது. 3 லட்சமா? சார் சத்தியமா 3 லட்சம் ஆச்சு சார், நம்புங்க சார். படத்தை பார்த்தா அப்படி தெரியலையப்பா. சார் சத்தியம் 3 லட்சம் ஆச்சு சார். 2 லட்ச ரூபா தேவைப்படுது. அது ஏன்டா என்கிட்ட இப்படி சுற்றி வளர்ச்சி கேட்குற? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்து கொடுத்துருக்க போகிறேன். ஆமா கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் 2 மாதம் தான்டா இருக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, படத்தை கொடுத்துட்டு போங்க, என் பார்ட்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி சார்.
நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். 2 நாள் உன் கையில் பணம் இருக்கும், ஓகேவா? டேய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்டா. டேய் இது நம்ம வீட்டுக்காரன்டா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அசந்து தூங்குது பிள்ளைங்க. தம்பி, தம்பிகளா எந்திரிங்கப்பா, அண்ணன் காப்பி போட்டு வந்திருக்கப்பா, எந்திரிங்க. ஆண்டவா பர்செல்லாம் பணமா இருக்கணும்ப்பா. இந்த எடுத்துங்கடா. என்னண்ணே ப்ரூவ் போட்டிருக்க, பூஸ்ட் போடலையா? கேப்படா கேப்ப. நியாயமா பார்த்தா நீங்க தான் எனக்கு காப்பி போட்டு கொடுக்கணும் தெரியுமா? டேய் உங்களுக்கெல்லாம் பாவம் நினைச்சு காப்பி போட்டு கொடுத்தா பேச்சு எகத்தாளமா இருக்கு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? நான் ஒரு பெரிய கேங்ல இருந்தவன். அதான் விரட்டிட்டாங்கல்ல. என்ன கூப்பிட்டு வச்சு நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கேங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 10 பைசா புரிஞ்சாம உட்காந்துருக்கோம். இப்போ போனா கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கடா அந்த கேங்கோட. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடு, இனிமே பார்த்துக்கோ. இனி என்ன பண்ணணுமோ அதை மட்டும் சொல்லு. ஏய் முதல்ல எந்திரிங்கடா. டேய் மட பசங்களா எந்திரிங்கடா. டேய் எந்திரிங்கடா போலாம் வா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன டேய் காலங்கத்தால பஸ் ஸ்டாப் போகணும்னா தூங்கிட்டு இப்படி பண்றீங்க? போலாண்ணே இருந்தேன். போலாம்டா, போய் தொழில பாப்போம்டா. எழுந்துறீங்க, பட்டு எழுந்துறீங்க. என் சட்டையை எடு. சரி விடு, நானே எடுத்துக்கிறேன். இவங்களை கிளப்பி கூட்டு போறதோட பொழுது சாஞ்சிரும் போல. டேய் என்னடா சந்தோஷமா வர? வெளில போலியா நீ? போகணும் 10 மணிக்கு மேலே. அப்புறம்க்கா உன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு யோசிக்கிறேன். கல்யாணமா? ஆமாம், இன்னைக்கு பணம் கண்டிப்பாக கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் போகணும். அப்புறம்க்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. ஓ இரு, மாமாவோட சொல்ல நிறைய மாற்றணும். முதல்ல காசு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசுவோம். அக்கா இதுக்கு முன்ன மாதிரிலாம் இல்லை, இது வேற. கண்டிப்பாக கிடச்சிடும். சரிடா. அப்புறம் ஒரு விஷயம், எதுவும் கவலைப்படாத. போகிறேன், பணத்தோட வரேன். அட்டா டேய் நம்மளெல்லாம் பார்த்து இந்த ஏரியாவில் எல்லாரும் பயப்படுறாங்களா? பயப்பட மட்டும்தான் செய்யறாங்க. டே நான் தானே லீடரு. முன்னாடி எங்க போறீங்க? பின்னாடி வாங்கடா. அந்த பயம். நானே இந்திரன் நானே சந்திரன் பிறந்த ஏரியாவில் என்ன இவங்க 2 பேர் மேலே ஊத்துல? ஐயோ பாட்டுக்கு ஏத்த பரிசு. என்னண்ணே தனியா மாறியது? ஏன்டா சிரிக்கிற? இல்லண்ணே, லீடர் சொல்றிய, கொஞ்சம் அலாட்டா வரக்கூடாதாடா. அட யாரா அவன்? நான் அலாட்டா தான்டா வந்தேன். அவங்க எங்க வந்த? எதிர்த்து வர தண்ணியே தடுக்க முடியலையே, நீலாம் எப்படி எதிரியே தடுக்க போற? அலாட்டா தான்டா வந்தேன். ஊத்துனவங்க பார்த்து ஊத்துலடா. என்னடா? அதெல்லாம் கிடையாது, அவ பார்த்தேன் ஊத்துனாங்க. நான் தான் பார்த்தனே, நான் அந்த விடுதேன். என்னடா யாருமே காணோம்? ஏமா இங்க கொஞ்சம் பாருமா.
ஐயோ ஏம்மா கொஞ்சம் பார்த்து ஊற்றக்கூடாதா? சாரிண்ணே, பார்க்காம ஊத்திட்டேன். அடுத்த தடவை வாங்க, பார்த்து ஊத்துறேன். உடனே சிரிச்சிருவாங்கல்ல. டேய் சுமாரு அண்ணே டேய் திருப்பி எவனா ஊத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு டைம் காப்பாற்ற முடியாண்ணே. வானே போலாம். டேய் விடுறா நானே வரேன்டா. போலீஸ்